வணக்கம். அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து பார்ட் 4 ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல வரக்கூடிய ஒரு கொஸ்டின் இருந்து இம்பார்ட்டன்ட் மாடல். இது ரீசெண்டா எல்லா எக்ஸாம்ஸ்லயும் வந்து ரிப்பீட்டடா கேட்டிருக்கக்கூடிய ஒரு மாடல். இதுல வந்து செல்லிங் பிரைஸ் ஆஃப் 25 புக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் பிரைஸ் ஆஃப் 41 புக்ஸ். ஃபைண்ட் தி லாஸ் ஆர் கெயின் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டினை ஃபுல்லா ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ்னு எதுவும் கொடுக்கல, ருபீஸ் வந்து இதுல இல்லை. ஓகேயா? இதுல நம்பர் ஆஃப் குவான்டிட்டி, எத்தனை புக் வாங்கணும், எத்தனை புக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பத்தி மட்டும் சொல்லியிருக்காங்க. புக்ஸோட கவுண்டிங் இருக்கு. ஓகேவா? எந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்லையுமே உங்களுக்கு வந்து ருபீஸ் கொடுக்காம, ப்ரைஸ் கொடுக்காம குவான்டிட்டியை வச்சு ப்ராஃபிட்டோ லாஸோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்போ 4 மேங்கோஸ் வாங்கிட்டு 6 மேங்கோஸ் சேல்ஸ் பண்ணியிருக்கோம், ஆப்பிள், பனானா, இந்த மாதிரி எத்தனை அப்படிங்கிற கவுண்டிங்காக சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க இதை என்ன போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ராஃபிட்டா இல்லை லாஸா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக இதை வந்து நீங்க டினாமினேட்டர்ல நம்பர் ஆஃப் செல்லிங், எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்கோமோ அதோட கவுண்டிங் தான் கீழே இருக்கணும். மேலே வந்து டிஃப்ரென்ஸ், ரெண்டையும் எவ்வளோ வந்து வாங்கியிருக்கோம் வித்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கான டிஃப்ரென்ஸ் இருக்கணும், இன்டூ 100 இருக்கணும். ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட் மாடல். மற்றபடி நம்ம ப்ராஃபிட்டோ லாஸோ கண்டுபிடிக்கிறதுக்கு நார்மலா பாத்தீங்கன்னா கீழே வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான் எழுதுவோம். ஆனா இந்த மாடலுக்கு மட்டும் இந்த இடத்துல பிரைஸ் கொடுக்காததுனால, பிரைஸ் கொடுக்காத எந்த மாடலா இருந்தாலும் கீழே வந்து நம்பர் ஆஃப் செல்லிங் தான் போடணும், காஸ்ட் போடக்கூடாது. ஓகேவா? இப்ப கவனிங்க, அவங்க 41 புக் வாங்கியிருக்காங்க. அதே பிரைஸ்ல ஈக்குவல் பிரைஸ்ல 25 புக்கு சேல்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 41 புக்கு வாங்கி 25 தான் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. மீதி உள்ள புக்ஸ் அவங்க கிட்ட இருக்கு, 16 புக்ஸ் அவங்க கிட்ட இருக்கு. அதை சேல்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பா அது லாபமா தான் இருக்கும், நஷ்டமா இருக்க வாய்ப்பே இல்லை. அது லாபமா நஷ்டமாங்கிறது கேள்வியை வாசிச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ வாங்கினது 41, சேல்ஸ் பண்ணது 25, அதே ரேட்ல தான். ஓகே, அப்ப காஸ்ட் வந்து அதிகமா இருக்கு, சேல்ஸ் வந்து கம்மியா இருக்கு. அப்ப கண்டிப்பா இது லாபம் தான். டிஃபரன்ஸ் அப்படின்னா இதுல 41ல இருந்து 25 மைனஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்பர் ஆஃப் செல்லிங், எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்கோம்னா 25, அதுதான் கீழே இருக்கணும், இன்டூ 100. ஏன்னா இன்டூ 100 வந்து நம்ம பர்சன்டேஜா மாத்துறதுக்காக இன்டூ 100 போடுறோம். ஓகேவா? ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் இது கண்டிப்பா ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். ப்ராஃபிட்டை வந்து கெயின் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து இது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 41ல இருந்து 16/25 இன்டூ 100. இந்த 25யும் 100யும் நான் வந்து ஸ்ட்ரைட்டா 25 டேபிள் அடிக்கிறேன். 16 இன்டூ 4 வந்து 64% கெயின். ஸோ இதான் நம்மளோட ஆன்சர். இந்த மாடல்ல மாத்தி போட்டுறாதீங்க, கண்டிப்பா காஸ்ட் கீழே வரக்கூடாது, செல்லிங் தான் கீழே வரணும். ஓகேவா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் மாடல். இதே சம் என்டிபிசிக்கு ரிப்பீட் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதனால இந்த சம் வந்தா மாத்தி போட்டுறாதீங்க, கரெக்டா போடுங்க.